Hi friends, in this class videos we will talk about Payment of Gratuity Act 1972 case questions நம்ம பார்க்க போறோம் ஓகேனா சோ கேஸ் ஸ்டடி questions நம்ம பார்க்க போறோம் சோ இதுக்கு முந்தின வீடியோஸ்ல வந்து பாத்தீனா இந்த ஆக்ட்ல நம்ம வந்து provision A to Z எல்லாமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியாச்சு வித் கேஸ் எக்ஸாம்பிளோட நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் ஓகேங்களா ஓகே சோ இந்த வீடியோல வந்து பாத்தீனா ஃபுல் அண்ட் ஃபுல் கேஸ் ஸ்டடி क्वेश्चन பத்தினா நம்ம பார்க்க போறோம் சோ எக்ஸாம் ஓரியன்டடா என்னென்ன கேஸ் क्वेश्चनலாம் கேட்பாங்களோ அந்த இம்பார்ட்டன்ட் கேஸ் ஸ்டடி क्वेश्चंस நம்ம இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் ஓகே ஓகே சோ ஃபர்ஸ்ட் கேஸ் ஸ்டடி நீங்க எடுத்துக்கோங்க சோ ஃபர்ஸ்ட் கேஸ் ஸ்டடி எதை பேஸ் பண்ணி இருக்குனா Payment of Gratuity Act ஒருத்தருக்கு வந்து கிராஜுவிட்டி கிடைக்கணும்னா அவர் எந்த மிஸ்கண்டக்டும் பண்ணியிருக்க கூடாது ஓகேங்களா சப்போஸ் மிஸ்கண்டக்ட் வந்து பண்ணியிருக்காரு தவறான நடவடிக்கை வந்து பண்ணியிருக்காரு இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் எம்ப்ளாயருக்கு ஏதாச்சும் ஒரு டேமேஜஸ் இதில் லாஸ் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு அப்படின்னா அவரோட கிராஜுவிட்டி வந்து ஃபர் ஃபியூச்சர் வந்து பண்ணிடுவாங்க ஸோ இந்த கான்செப்டை பற்றி தான் கேஸ் ஸ்டடி 1ல் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ஓகே ஸோ இதில் வந்து பாருங்கள் மிஸ்டர் ராஜேஷ் ஒர்க் இன் மெட்ரோ ஸ்டீல் லிமிடெட் ஃபார் 15 years ஸோ ராஜேஷ் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டீல் லிமிடெட் கம்பெனியில் 15 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டுருக்காரு ஸோ இவர் எலிஜிபிள் எம்ப்ளாயி மீன்ஸ் 5 வருஷத்துக்கு மேலே இவர் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணியிருக்கணும் கம்ப்ளீட்டட் சர்வீஸ் வந்து இருக்கணும் ஸோ இவர் 15 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காரு ஓகேங்களா ஸோ கிரேட்டர் தென் 5 years தான் ஸோ ஹீ இஸ் எலிஜிபிள் எம்ப்ளாயி ஓகே He was dismissed for the disorderly conduct and causing damages to the factory property worth rupees 80,000 இவர் ரெண்டு தப்பு பண்ணியிருக்காரு ஒன்று மிஸ்காண்டக்ட் வந்து பண்ணியிருக்காரு அண்ட் தென் இவர் வந்து ஃபேக்ட்ரியோட ப்ராப்பர்ட்டி 80,000 மதிப்புள்ள ப்ராப்பர்ட்டியை டேமேஜ் வந்து பண்ணியிருக்காரு ஸோ இவர் என்ன பண்ணிட்டாங்க வெளியே மீச்சு பார்த்துட்டாங்க ஓகே ஸோ டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க His last drawn monthly wages was 40,000 ஸோ இவருக்கு கடைசியாக கொடுத்துட்டு இருந்த வேஜஸோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 40,000 சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸ்டார்டிங்கில் ஒரு 20,000க்கு அவர் ஜாயின் பண்ணியிருக்கலாம் ஸோ இன்க்ரிமெண்ட் போக கடைசியாக இப்போ ரீசெண்டாக இவர் எவ்வளோ வாங்கிட்டு இருக்காரு 40,000 வேஜஸ் வந்து வாங்கிட்டு இருக்காரு He claims gratuity of rupees 3,46,000 from the employer ஸோ எம்ப்ளாயர் கிட்டக்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 3,40,000 நீங்கள் கிராஜுவிட்டி தரணும்னு சொல்லிட்டு கிளைம் அப்ளை பண்ணியிருக்காரு The employer refuses saying it is forfeited எம்ப்ளாயர் வந்து என்னன்னா நீ வந்து ஆக்சுவலாக மிஸ்காண்டக்ட் வந்து பண்ணியிருக்கிற ஸோ அண்ட் ஃபேக்ட்ரியோட ப்ராப்பர்ட்டியை நீ 80,000 மதிப்புள்ள ப்ராப்பர்ட்டியை நீ வந்து டேமேஜ் பண்ணியிருக்க ஸோ உன்னோட கிராஜுவிட்டி மொத்தமாக நாங்கள் வந்து ஃபர்ஃபெக்ட் பண்ணிட்டோம் உனக்கு எந்த கிராஜுவிட்டியுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிட்டார் ஓகேங்களா ஸோ இதில் என்னென்ன ப்ரொவிஷன் வந்து இன்வால்வ் ஆகிருக்குது ஃபஸ்ட்டு நம்ம வந்து அவர் வந்து எலிஜிபிள் எம்ப்ளாயான்னு செக் பண்ணுறதுக்கு செக்ஷன் 4 சப்செக்ஷன் 1 நம்ம பார்க்கணும் இந்த செக்ஷன் 4 சப்செக்ஷன் 1ல் 5 வருஷத்துக்கு மேலே இவர் கம்ப்ளீட்டட் இயர் ஆஃப் சர்வீஸ் இருக்குது ஸோ இவர் வந்து எலிஜிபிள் எம்ப்ளாயி தான் நெக்ஸ்ட்டு இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் கரெக்டாக இவருக்கு வந்து கிராஜுவிட்டி வந்து ஃபர் ஃபியூச்சர் பண்ணுறதுக்கு செக்ஷன் 4 சப்செக்ஷன் 6 வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஃபர் ஃபியூச்சர் வந்து எப்போ பண்ணுவாங்க இவர் மிஸ்காண்டக்ட் வந்து பண்ணியிருக்கிறப்போ இல்லை ஏதாச்சும் ஒரு வயலன்ஸ் பிஹேவியர் வந்து பண்ணியிருப்பார் ஸ்ட்ரைக் வந்து பண்ணியிருப்பார் இல்லை ஒரு மேனேஜரை சட்டையை பிடிச்சி இழுத்து அடிச்சிருப்பார் ஸோ இந்த மாதிரி வயலன்ஸ் பிஹேவியர் பண்ணியிருக்கிறப்போ இல்லை கம்பெனியோட ப்ராப்பர்ட்டியை டேமேஜ் பண்ணியிருக்கிறப்போ இவரோட கிராஜுவிட்டி என்ன பண்ணுவாங்க ஃபர் ஃபியூச்சர் பண்ணி கேன்சல் பண்ணிடுவாங்க ஓகேவா ஓகே செக்ஷன் 7 சப்செக்ஷன் 3 படி பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வித்தின் 30 days சப்போஸ் இவருக்கு கிராஜுவிட்டி ஓகே இவர் ப்ராப்பராக தான் இருந்திருக்காருன்னு சொல்லி கிராஜுவிட்டி வந்து கொடுக்குறாங்கன்னா இவர் வந்து வெளியே போனதுக்கப்புறம் இந்த இடத்துல வெளியே இவராக போகலை டிஸ்மிஸ் பண்ணி வெளியே அனுப்பியிருக்கோம் ஸோ போனதுலேருந்து 30 நாளுக்குள்ளே கிராஜுவிட்டி வந்து கொடுத்துருக்கணும் இது நார்மல் செக்ஷன் 7(3) ஆனால் இது வந்து இங்கே அப்ளை ஆகாது பிகாஸ் மொத்தமாக தான் ஃபர்ஃபெக்ட் பண்ணிட்டோமே ஓகேவா ஓகே ஸோ இதில் வந்து என்ன டெசிஷன் எடுப்பாங்கன்னா இஃப் மிஸ்காண்டக்ட் காசஸ் டேமேஜஸ் டு த ப்ராப்பர்ட்டி கிராஜுவிட்டி கேன் பி ஃபர்ஃபெக்ட் ஒன்லி டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் த லாஸ் ஓகேவா ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவர் பண்ணக்கூடிய அந்த நடத்தையினால ப்ராப்பர்ட்டி டேமேஜஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி டேமேஜஸ் எவ்வளோ இருக்குது 80,000 இதை மட்டும் என்ன பண்ணிக்கிற முடியும் ஃபர் ஃபியூச்சர் பண்ணிக்க முடியும் மொத்த அமௌண்ட்டை ஃபர்ஃபெக்ட் பண்ண முடியாது ஓகேங்களா ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கிராஜுவிட்டி வந்து கொடுக்குறாங்க நீங்கள் அந்த கம்பெனி ப்ராப்பர்ட்டியில் ஏதாச்சும் ஒரு டேமேஜ் பண்ணிட்டீங்க அந்த மாதிரி ஒரு மிஸ்கண்டக்டாக இருந்துச்சுன்னா அந்த டேமேஜ் வந்து எவ்வளோ எக்ஸ்டென்ட்டுக்கு நீங்கள் டேமேஜ் பண்ணியிருக்கீங்களோ அது வரைக்கும் கம்பெனி ஃபர்ஃபெக்ட் பண்ணிட்டு ரிமைனிங் அமௌண்ட்டை கையில் கொடுப்பாங்க ஓகேங்களா ஓகே ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயர் வந்து இந்த 80,000 டேமேஜஸை மட்டும்தான் ரெடியூஸ் பண்ணிக்க முடியும் ரிமைனிங் அமௌண்ட் 2,66,000 எம்ப்ளாய்க்கு பேமெண்ட் பண்ணணும் வித்தின் 30 days ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல கிராஜுவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3,46,000 கிராஜுவிட்டி ஓகேங்களா ஸோ இது மாதிரி நம்ம செக் பண்ணணுமே இது கரெக்டாக இருக்கான்னு முதல்ல நம்ம செக் பண்ணணும் ஸோ 40,000 லாஸ்ட் ட்ரான் வேஜஸ் இது வந்து 26 நாளைக்குனா ஒரு மாதத்துக்கு 30 நாளில் 4 நாள் வந்து சண்டே போயிடுது ஸோ ஒர்க்கிங் டேஸ் வந்து 26 நாள் ஸோ 40,000 26 நாள் இருக்குன்னா 15 நாளைக்கு எவ்வளோன்னு சொல்லி கேல்குலேட் பண்ணணும் இவர் எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காரு 15 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காரு ஓகேங்களா
ஸோ கால்குலேட் பண்ணுங்கள் 40,000 இன்ட்டு 15/26 இன்ட்டு 15 போட்டோன்னா 3,46,000 வேறு லெவல். அவரே கரெக்டாக கால்குலேட் பண்ணி அதை 3,46,000 கேட்டிருக்காரு. ஓகேங்களா? ஸோ 3,46,000 கிராஜுவிட்டியில் எவ்வளோ வரைக்கும் ஃபர்ஃபிட் பண்ணுவாங்க? அவர் டேமேஜஸ் பண்ண அந்த எக்ஸ்டெண்ட் வரைக்கும். ஓகே, ஸோ டேமேஜஸ் வந்து 80,000 வரைக்கும் டேமேஜ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த டேமேஜஸ் போக ரிமைனிங் 2,66,000 இவருக்கு கிராஜுவிட்டியாக பே பண்ணணும். அது வந்து செக்ஷன் 7 செக்ஷன் 3 படி 30 நாளுக்குள்ளே அவருக்கு பேமெண்ட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இதான் கேஸ் ஸ்டடி 1ல் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ கேஸ் ஸ்டடி 2க்கு வாங்க. ஸோ கேஸ் ஸ்டடி 2 வந்து என்ன கான்செப்டை பேஸ் பண்ணியிருக்குன்னா, டெத் டியூரிங் சர்வீஸ் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் மவுத் ஆகிட்டார் அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷம் ரூல் வந்து அங்கே அப்ளை ஆகாது. ஓகேண்ணா? ஸோ இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் கேஸ் ஸ்டடி 2 இருக்குது. மிஸ்ஸஸ் லக்ஷ்மி ஒர்க் இன் ஹெர்பல் லேப்ஸ் பிரைவேட் லிமிடெட் ஃபார் 3 years அண்ட் டைடு டியூ டு த கெமிக்கல் எக்ஸ்ப்ளோஷன். ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் வந்து இவ வேலை பார்த்துட்டு இருந்திருக்கிறா. ஸோ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் எக்ஸ்ப்ளோஷன் வெடித்து டெத் ஆகிட்டா. ஓகேங்களா? ஸோ இன் ஃபேக்ட்ரி ஹெர் ஃபேமிலி கிளைம்ஸ் கிராஜுவிட்டி. ஸோ அவரோட ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவிட்டி வந்து கிளைம் பண்ணியிருக்கிறாங்க. எம்ப்ளாயர் டெனிஸ் டிட் நாட் கம்ப்ளீட் 5 years. ஆக்சுவலாக அவள் கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் ஜஸ்ட் ஒரு 3 வருஷம் தான் ஒர்க் பண்ணியிருக்கிறா. ஓகேண்ணா? ஸோ 3 years தான் ஒர்க் பண்ணியிருக்கிறா. ஸோ இந்த இடத்துல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, செக்ஷன் 7 சப்செக்ஷன் 1 படி 5 வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணியிருந்தால் தான் எலிஜிபிள் எம்ப்ளாயி டு கெட் தட் கிராஜுவிட்டி. ஓகேங்களா? ஸோ கிராஜுவிட்டி வாங்குறதுக்கு அவள் எப்போ எலிஜிபிளாவா 5 வருஷம் கம்ப்ளீட் பண்ணியிருந்தா மட்டும்தான் எலிஜிபிள் எம்ப்ளாயியாக மாறுவா. பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 வருஷம் கம்ப்ளீட் பண்ணல, ஜஸ்ட் ஒரு 3 வருஷம் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறா. ஓகேங்களா? ஸோ 3 years கம்ப்ளீட் பண்ணதுனால இவ எலிஜிபிள் எம்ப்ளாயி கிடையாது. ஒன்லி 5 yearsக்குள்ளே தான் இவ வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறா. ஸோ எலிஜிபிள் எம்ப்ளாயி கிடையாது, இவளுக்கெல்லாம் கிராஜுவிட்டி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க டெனி பண்ணிட்டாங்க. இவங்க பண்ணது கரெக்டாக. ஆக்சுவலாக டெத் அண்ட் டிசேபிள்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 5 year ரூல் வந்து அப்ளை ஆகாது. டெத்து வந்து பார்த்திங்கன்னா எதிர்பாராத நேரத்தில் நடக்கக்கூடியது வருது. ஓகேங்களா? ஸோ அந்த டெத்து இல்லை டிசேபிள்மெண்ட்டு இந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 5 year ரூல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். ஸோ எம்ப்ளாயி இன்றைக்கி வேலைக்கு சேர்ந்துட்டு நாளைக்கு டெத் ஆனால் கூட அவருக்கு கிராஜுவிட்டி வந்து கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணணும். ஏன்னா டெத் ஆகிட்டானா அவர் ஃபேமிலி யார் பார்ப்பாங்க? ஓகேங்களா? ஸோ அதனால் கிராஜுவிட்டிங்கிறது ஆஃப்டர் அவர் ரிட்டையர் அந்த வேலையை விட்டு போனதுக்கப்புறம் அவருக்கு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி கிடைக்கணுங்கிறதுக்காண்டி தான் கிராஜுவிட்டி கொடுக்குறாங்க. அவர் டெத் ஆகிட்டானா அவர் ஃபேமிலி என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ணுறது கஷ்டம். ஓகேங்களா? ஸோ டெத் ஆகிட்டாருன்னா எம்ப்ளாயர் வந்து என்ன பண்ணணும்? அந்த ஃபேமிலிக்கு இவங்க கிராஜுவிட்டி வந்து கரெக்டாக பே பண்ணணும். ஓகே, செக்ஷன் 2E வந்து இங்கே அப்ளை ஆகுது. டெஃபினிஷன் ஆஃப் எம்ப்ளாயி இன்க்ளூட்ஸ் தோஸ் இன் ஹசார்டரஸ் ப்ராசஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு செக்ஷன் 41Hல ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் கிராசஸ் ரெஃபரன்சஸ் ரைட் டு சேஃப்டி. ஸோ ஃபேக்ட்ரிஸ் ஹசார்டரஸ்னால ஓகே, ஸோ கெமிக்கல் எக்ஸ்ப்ளோஷன் ஆகிடுச்சு ஃபேக்ட்ரியில். ஸோ இந்த இடத்துல பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட் மட்டும் இல்லை, வேறு லெவல் கேஸு. ஸோ இதில் ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட்டுமே இதில் அப்ளை ஆகுது. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இண்டஸ்ட்ரி வந்து எக்ஸ்ப்ளோஷன் ஆகிடுச்சு. சேஃப்டி மெஷர் இருந்துச்சுன்னா அது எக்ஸ்ப்ளோட் ஆகுமா? ஓகே, ஸோ சேஃப்டி மெஷர் வந்து அங்கே மீறி இருக்கிறாங்க. ஸோ செக்ஷன் 41H படி இந்த இடத்துல என்ன இருக்குது? சேஃப்டி வந்து மிஸ் ஆகிருக்குது. செக்ஷன் 2 சப்செக்ஷன் E படி பார்த்தீங்கன்னா இங்கே ஹசார்டரஸ் ப்ராசஸோட டெஃபினிஷன் ப்ராப்பராக இருக்குது. ஓகே, ஸோ ஹசார்டரஸ் ப்ராசஸாக இது ஆமாம், கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹசார்டரஸ் ப்ராசஸ் கெமிக்கல்லாம் வச்சுருக்கிறாங்க. ஸோ ஒரு ஹசார்டரஸ் சப்ஸ்டன்சஸ் அதுக்கு ஏதாச்சும் ஒரு மிஸ்ஹேண்ட்லிங் நடக்கிறப்போ கெமிக்கல் எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்குன்னா இட்ஸ் ஏ ஹசார்டரஸ் ப்ராசஸ். அண்டு கெமிக்கல் எக்ஸ்ப்ளோஷன் நடந்ததுனால இங்கே ரைட் டு சேஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மிஸ் ஆகிருக்குது. செக்ஷன் 41H வந்து இங்கே வயலேட் ஆகிருக்குது. ஓகேங்களா? ஓகே, எம்ப்ளாயர்ஸ் கிளைம் இன்வேலிட். ஸோ எம்ப்ளாயர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆள் வந்து இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் தான் ஒர்க் பண்ணியிருக்குது, லெஸ் தென் 5 years தான். ஸோ இவங்களுக்கு கிராஜுவிட்டி கொடுக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. கிராஜுவிட்டி இஸ் பேயபிள் ஈவன் இஃப் சர்வீஸ் இஸ் லெஸ் தென் 5 years இன் கேஸ் ஆஃப் டெத் ஆர் டிசேபிள்மெண்ட். டெத்தாக இருக்கட்டும் சரி, டிசேபிள்மெண்ட்டாக இருக்கட்டும் சரி, 5 வருஷத்துக்குள்ளே ஒர்க் பண்ணியிருந்தாலும் இவங்களுக்கு கிராஜுவிட்டி கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். ஓகேங்களா? ஓகே, எம்ப்ளாயர் மஸ்ட் பே கிராஜுவிட்டி டு நாமினி ஆர் லீகல் ஹேர் இமிடியேட்லி. ஸோ நாமினி இல்லை லீகல் ஹேருக்கு. ஓகே, ஸோ ஒன்று நாமினேஷன் பெர்சன் அவரை நாமினேட்டர் அப்ளை பண்ணி நாமினேஷன் பெர்சன் இருந்தாங்கன்னா அந்த நாமினிக்கு வந்து கிராஜுவிட்டி கொடுக்கணும். இல்லை அப்படின்னா லீகல் ஹேருக்கு கொடுக்கணும். நாமினி அவர் ஒரு ஃபேமிலி இருக்கிறப்போ வேற ஒரு பெர்சனாக நாமினி அப்பாயின்ட் பண்ண முடியாது, ஃபேமிலியை மட்டும் தான் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, கிளியரா? எதுக்கு இந்த மாதிரி ஏரியாவில் நாமினியாக வேற ஒரு பெர்சனை அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடாது? ஃபேமிலி இருந்துச்சுன்னா ஃபேமிலியை மட்டும் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. கிராஜுவிட்டிங்கிறது என்ன பர்பஸுக்காண்டி? இவர் சப்போஸ் வேலை இல்லாமல் போயிட்டார்னா இவர் ஒரு ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்காண்டி கொடுக்குறது தான் கிராஜுவிட்டி. ஓகேங்களா? அப்படிங்கிறப்ப இவர் ஒரு நாமினி பெர்சனை வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி இல்லாமல் வேறு ஒரு பெர்சனை அப்பாயின்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா?
ஸோ அதனால் ஃபேமிலி இல்லை லீகல் ஹேர் தான் நம்ம நாமினியை அப்பாயின்மெண்ட் பண்ண முடியும். சப்போஸ் அவருக்கு ஃபேமிலி லீகல் ஹேர் எதுவுமே இல்லை அப்படின்னா ஒரு நாமினேட்டட் பர்சனை நாமினியை அப்பாயின்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த இடத்துல நாமினிக்கு வந்து கொடுப்பாங்க, இல்லை லீகல் ஹேருக்கு வந்து கொடுப்பாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு 3வது கேஸ் ஸ்டடி வந்து நம்ம பார்ப்போம். இதில் டிலே இன் பேமெண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் லையபிலிட்டி. சப்போஸ் கிராஜுவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டிலே ஆகிடுச்சு அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே. மிஸ்டர் கார்த்திக் ரிட்டையர்டு ஃப்ரம் ஏபிசி ஃபினான்ஸ் லிமிடெட். ஏபிசி ஃபினான்ஸ் லிமிடெடில் இவர் எப்போ வந்து ரிட்டையர்மெண்ட் ஆயிருக்காரு? 31st March 2024 ரிட்டையர்மெண்ட் ஆயிருக்காரு. ஹி அப்ளைட் ஃபார் கிராஜுவிட்டி ஆன் 10th April 2024. ஸோ எப்போ அப்ளை பண்ணியிருக்காரு? 10th April 2024 எனக்கு கிராஜுவிட்டி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் வந்து பண்ணியிருக்காரு. அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்மில் பண்ணுவாங்க? ஃபார்ம் நம்பர் ஹச்சில் வந்து பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு கிராஜுவிட்டி அப்ளை பண்ணுறதுக்கு ஃபார்ம் நம்பர் ஹச் கிடையாது. எம்ப்ளாயி நான் அப்ளை பண்ணுறதா ஃபார்ம் நம்பர் ஐ. ஓகே. ஸோ நான் என்னது இங்கிலீஷில் நம்ம ஐன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ஐஆம். ஸோ ஐங்கிற ஃபார்மில் வந்து அப்ளை பண்ணுவாங்க. இது நாமினி அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா ஜேங்கிற ஃபார்மில் அப்ளை பண்ணுவாங்க. இதுவே லீகல் ஹேரை வந்து அப்ளை பண்ணுறாங்கன்னா கேங்கிற ஃபார்மில் அப்ளை பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஓகே. The employer paid gratuity on 30th September 2024 எம்ப்ளாயர் வந்து என்ன பண்ணுறாரு? கிராஜுவிட்டி வந்து பே பண்ணுறாரு வித்தவுட் எக்ஸ்ப்ளனேஷன். ஏன்னா கிராஜுவிட்டி பே பண்ணதுக்கு லேட் ஆகிடுச்சிங்க அப்படிங்க எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்காம 30th September 2024 பே பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த இடத்துல கார்த்திக் வந்து எனக்கு டிலே ஆகிடுச்சு, ஸோ இன்ட்ரெஸ்ட்டோட நீங்கள் தரணும்னு சொல்லி டிமாண்ட் பண்ணுறாரு. இவர் டிமாண்ட் பண்ணுறது கரெக்டானு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 7 சப்செக்ஷன் 3 பேமெண்ட் வந்து 30 நாளுக்குள்ளே பண்ணியிருக்கணும். இல்லை சப்செக்ஷன் 3A வந்து பார்த்தீங்கன்னா அப்படி 30 நாளுக்குள்ளே பண்ணல அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் இஸ் பேயபிள் வித்தவுட் ஜஸ்டிஃபிகேஷன். அவர் கூட்டெலாம் கேட்க மாட்டாங்க. ஏன் லேட் ஆகிடுச்சு அப்படிலாம் ஜஸ்டிஃபிகேஷன்லாம் கேட்க மாட்டாங்க, ஹியரிங்லாம் கூட மாட்டாங்க. அவருக்கு இன்ட்ரெஸ்ட்டை வந்து சார்ஜ் பண்ணிடுவாங்க. ஓகே. அதுக்கப்புறம் செக்ஷன் 8 படி ரெக்கவரி ஆஃப் கிராஜுவிட்டி த்ரூ கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி. சப்போஸ் இவருக்கு கிராஜுவிட்டியே வரலன்னு வச்சுக்கோங்க, கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி கிட்ட இவர் ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணி எம்ப்ளாயரை கிராஜுவிட்டி ரெக்கவர் பண்ணுறதுக்கு நம்ம ஆர்டர் பண்ணலாம். ஓகே. கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி மூலமாக நம்ம பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிலேடு 5 months வித்தவுட் வேலிட் ரீசன் இன்ட்ரெஸ்ட் மஸ்ட் பி பெய்டு. வேலிட் ரீசன் கொடுத்தாலுமே இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக பே பண்ணணுங்க. இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது கொடுக்கக்கூடாது. இங்கே வித்தவுட் ஜஸ்டிஃபிகேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. ரீசன் இருந்தாலும் இல்லைனாலுமே லேட் ஆகிடுச்சு அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? ஸோ எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா லாவாக இருக்கட்டும், இன்கம் டேக்ஸாக, ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ரீசன்லாம் கேட்க மாட்டாங்க. இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக சார்ஜ் பண்ணுவாங்க. ஃபைன் அண்ட் பெனால்ட்டியை பொறுத்த வரைக்கும் தான் இப்போ நான் வந்து ஒரு தப்பு பண்ணியிருக்கிறேன், அது வேலிட் ரீசன் இருந்துச்சு அப்படின்னா ஃபைன் அண்ட் பெனால்ட்டி வந்து என் மேலே சார்ஜ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? சப்போஸ் நான் பண்ண பத்துக்கு நான் கொடுத்த ரீசன் வந்து ப்ராப்பராக இப்போ சோகாஸ் நோட்டீஸ் எனக்கு அனுப்புவாங்க. சோகாஸ் நோட்டீஸில் நான் ப்ராப்பரான ரிப்ளை கொடுத்தேன்னா எனக்கு ஃபைனும் பெனால்ட்டி போட மாட்டாங்க. பட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் என்ன தான் ரிப்ளை கொடுத்தாலும் என்ன தான் விளக்கம் கொடுத்தாலும் அதெல்லாம் நான் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபுல்லாக சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஏன்னா இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது நமக்கு வர வேண்டிய அமௌண்ட்டு இன்னும் வரலை, டிலே ஆகிடுச்சு. ஸோ இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக நம்ம சார்ஜ் பண்ணி ஆகும். ஓகேங்களா? ஆனால் ஃபைன் அண்ட் பெனால்ட்டியை பொறுத்த வரைக்கும் வர வேண்டிய அமௌண்ட்டு கிடையாது, நம்ம தப்பு பண்ணதுக்காண்டி சார்ஜ் பண்ணுற அமௌண்ட்டு. ஸோ அந்த ஃபைன் அண்ட் பெனால்ட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம வேலிட் ரீசன் கொடுத்து நான் தப்பே பண்ணலாங்கன்னு சொல்லி ப்ரூஃப் அங்கே வச்சோம்னா அந்த ஃபைன் அண்ட் பெனால்ட்டியை கேன்சல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா? ஸோ லாவாக இருக்கட்டும், இன்கம் டேக்ஸ், ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வேலிட் ரீசன் நம்ம ரிப்ளை பண்ணாலுமே இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் ஃபைன் அண்ட் பெனால்ட்டியை பொறுத்த வரைக்கும் வேலிட் ரீசன் நம்ம ப்ரூஃப் எல்லாமே நம்ம சப்மிட் பண்ணோம் அப்படின்னா ஃபைன் அண்ட் பெனால்ட்டியை நமக்கு சார்ஜ் பண்ண மாட்டாங்க. ஓகே. ரிசைனேஷன் பிஃபோர் 5 years 5 வருஷத்துக்கு முன்னாடியே ரிசைன் பண்ணிட்டான்னா அதுக்குள்ளே கேஸ் வந்து கேஸ் ஸ்டடி 4 நம்ம பார்க்க போகிறோம். மிஸ்டர் அரௌண்ட் ரிசைன்டு ஆஃப்டர் ஒர்க்கிங் 4 years 10 months. ஓகேண்ணா? ஸோ 4 வருஷம் 10 மாதம் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. இன்னொன்று எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வேர் ஹி ஒர்க் 240+ days ஈச் இயர். ஒவ்வொரு வருஷமும் 240 நாளைக்கு மேலே ஒர்க் பண்ணியிருக்காரு. ஓகே. எம்ப்ளாயர் ரெஃப்யூஸ் கிராஜுவிட்டி சேயிங் ஹி டிட் நாட் கம்ப்ளீட்டட் 5 years. ஆமாம், கரெக்டு தானேங்க. கண்டினியூஸ் சர்வீஸ் ஆஃப் 240 days டீம்டு 1 year. ஓகே. 240 days. ஓ சரி. அப்போ 5 டீம்டு 1 year சார். ஆக்சுவலாக நம்ம செக்ஷன் 2A நம்ம பார்த்துக்கிறோம். ஒரு வருஷத்தில் 240 நாளைக்கு மேலே ஒர்க் பண்ணியிருக்காருன்னா அதை ஒரு வருஷமாக நம்ம எடுத்துக்கோம். அப்படி தானே? ஸோ இங்கே 4 வருஷம் ப்ளஸ் 10 மாதம் எல்லா வருஷமும் 240 நாளைக்கு மேலே ஒர்க் பண்ணியிருக்காராம். ஓகேண்ணா? ஸோ இங்கே 4 வருஷம் 10 மாதம்னா இந்த 4 வருஷமும் 240க்கு மேலே ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த 10 மாதம் இந்த இயர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10 சப்போஸ்
2000, 2001, 2002, 2003, 2004 ஓகேங்களா. அப்போது இதில் ஒவ்வொரு வருஷமும் ஓகேங்களா. ஸோ 4 இயர்ஸு ப்ளஸ் இந்த 2004 இந்த 10 மாதம் ஒர்க் பண்ணியிருக்காருல, இங்கேயுமே 240 ப்ளஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இதையுமே நம்ம ஒரு வருஷமாக நம்ம கேல்குலேட் பண்ணிக்குவோம் ஓகேங்களா. ஓகே, அப்படின்னு பார்க்குறப்போ இவர் 4 வருஷம் 10 மாதம் மட்டும் இல்லை, 5 வருஷம் இங்கே ஒர்க் பண்ணியிருக்காரு. கிளியரா? ஓகே. ஸோ ஒவ்வொரு வருஷமும் 240 டேஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணியிருக்காருனா 2000 ஃபஸ்ட்டு 4 வருஷமும் 240 டேஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த 10 மாதம் சொல்லிட்டு 2004 சொல்கிறாங்களா, இந்த 2004லையுமே இவர் 240 ப்ளஸ் டேஸ் ஒர்க் பண்ணியிருக்காரு ஓகேவா. ஸோ அதையுமே நம்ம 1 இயராக நம்ம கால்குலேட் பண்ணிக்குவோம். ஸோ இங்கே மொத்தமாக வந்து பிறகு 5 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ ஹீ இஸ் அன் எலிஜிபிள் எம்ப்ளாயி டு ரிசீவ் த கிராஜுவிட்டி ஓகேவா. ஓகே. ஸோ 5 இயர்ஸ் கன்டினியூஸ் சர்வீஸ் வந்து இருந்திருக்கணும். கேஸ் ரெஃபரன்ஸ் இது வந்து மேட்டூர் பெட்ஸில் ரீஜனல் லேபர் கமிஷனருக்கு நடுவில் நடந்த கேஸை இதை ரெஃபரன்ஸாக வச்சு தான் இந்த ப்ரொவிஷன் வந்து எடுத்திருக்காங்க. கம்ப்ளீஷன் ஆஃப் 4 இயர்ஸ் அண்ட் 240 டேஸ் இஸ் ட்ரீட்டட் அஸ் 5 இயர் கன்டினியூஸ் சர்வீஸ். 4 வருஷம் ப்ளஸ் ஒரு 240 நாள் ஒர்க் பண்ணியிருக்காருனா இந்த 240 நாளை ஒரு வருஷமாக நான் எடுத்துக்குவோம். ஸோ 4+1 போடுறப்போ 5 இயர்ஸ் கண்டினியூஸ் சர்வீஸ் வந்து இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ ஹீ இஸ் அன் எலிஜிபிள் எம்ப்ளாயி. ஸோ கிராஜுவிட்டி வந்து கண்டிப்பாக அவருக்கு பே பண்ணணும் ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு கேஸ் ஸ்டடி 5 நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன கான்செப்ட் நம்ம பார்க்க போகிறோம்னா கிராஜுவிட்டி வித்ஹெல்டு ஃபார் டிபார்ட்மெண்டல் ப்ரொசீடிங் ஓகேங்களா. ஸோ டிபார்ட்மெண்டல் ப்ரொசீடிங்காண்டி கிராஜுவிட்டி வந்து வித்ஹோல்டு பண்ணி வச்சுருப்பாங்க. மிஸ்டர் பிரபு ரிட்டையர்டு ஃப்ரம் ஏ பப்ளிக் செக்டார் பேங்க். பப்ளிக் செக்டார் பேங்க்லேருந்து பிரபு வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிறாரு. டிபார்ட்மெண்டல் இன்கொயரி பெண்டிங் ஃபார் அலீக்டு மிஸ்காண்டக்ட், நோ கிரிமினல் கேசஸ். பேங்க் வித்ஹெல்டு கிராஜுவிட்டி அன்டில் இன்கொயரி ரிசல்ட். ஹீ சேலஞ்ச் தான் ஆக்சுவலாக என்னன்னா இவர் மேலே ஒரு கேஸ் வந்து போயிட்டுருக்குதுங்க ஓகேங்களா. ஸோ ஒரு கேஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இவர் வந்து தப்பு பண்ணிட்டார், இவர் வந்து அக்யூஸ்டு, இவர் வந்து இப்போ மிஸ்காண்டக்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லி கேஸ் ஜட்ஜ்மெண்ட் வந்து இன்னும் கொடுக்கல. அந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் இருக்குது ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து எம்ப்ளாயர் வந்து என்ன பண்ணுறான்னா இந்த கேஸ் வந்து என்னைக்கு உன் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லி வருதோ அன்றைக்கி தான் உனக்கு கிராஜுவிட்டி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராஜுவிட்டியை வித்ஹோல்டு பண்ணி வச்சுருக்காரு. ஸோ இது கரெக்டான ஆக்ஷன் தானான்னு சொல்லி கேட்டிருக்கேங்க. செக்ஷன் 4 சப்செக்ஷன் 6 படி ஃபர்ஃபீச்சர் ஒன்லி ஃபார் ஆக்ட் ஆஃப் மாரல் டர்பிடியூட், வயலன்ஸ், நெக்லிஜென்ஸ் காசிங் டேமேஜஸ். ஸோ மாரல் டர்பிடியூட் பண்ணியிருக்காரு, இல்லை வயலன்ஸ் பண்ணியிருக்காரு, இல்லை நெக்லிஜென்ஸ் காசிங் டியூ டேமேஜஸ். ஃபேக்ட்ரிஸில் ஏதாச்சும் ஒரு அசட்டை டேமேஜ் பண்ணியிருக்காருன்னா ஃபர்ஃபீச்சர் வந்து பண்ணுவாங்க. கிராஜுவிட்டி cannot be withheld merely because departmental inquiry is pending ஓகேங்களா. ஸோ டிபார்ட்மெண்டல் என்கொயரிக்காண்டிலாம் இது வந்து இது பண்ண மாட்டாங்க. unless proven misconduct falls under section 4 subsection 6 payment must be made ஓகேங்களா. பேங்க் must release gratuity, cannot link it with the pending inquiry. ஸோ பேங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பெண்டிங் என்கொயரிக்காண்டி கிராஜுவிட்டியை வந்து ரிலீஸ் பண்ணாமல் வித்ஹோல்டு பண்ணி வச்சிருக்கக்கூடாது ஓகேண்ணா. ஸோ பெண்டிங் என்கொயரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிட்டையர் ஆக போகிறேன் ஓகே. ஸோ ரிட்டையர் ஆக போகிறேன், என் மேலே ஒரு கேஸ் இருக்குது, அந்த கேஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது. என் மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு மிஸ்காண்டக்ட் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் வந்தால் மட்டும்தான் என்னோடய கிராஜுவிட்டியை அவங்க வந்து வித்ஹோல்டு பண்ணி வைக்க முடியும். ஜட்ஜ்மெண்ட்டே வரலை, நான் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு கண்டிப்பாக கிராஜுவிட்டி வந்து பே பண்ணி தான் ஆகணும் ஓகேண்ணா. ஸோ டிபார்ட்மெண்டல் ப்ரொசீடிங் வந்து இங்கே பெண்டிங்கில் இருக்குது, ஸோ என்னோடய கிராஜுவிட்டியை நான் கொடுக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா மிஸ்காண்டக்ட் நான் ப்ரொவிஷனில் வந்து பார்த்திங்கன்னா மாரல் டர்பிடியூடு மிஸ்காண்டக்ட் பண்ணிட்டேன்னா அப்படின்னா எனக்கு வந்து கிராஜுவிட்டி தர மாட்டாங்க. பண்ணலையான்னு தெரியலை, கேஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் இது மிஸ்காண்டக்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது என்ன ப்ரூஃப் இருக்குது? எதுவுமே கிடையாது ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக எனக்கு என்ன பண்ணியிருக்கணும், இந்த கேஸ் பெண்டிங்கில் இருக்குங்கிறதுக்காண்டி என் கிராஜுவிட்டியை வந்து வித்ஹோல்டு பண்ணக்கூடாது, அவங்க எனக்கு கண்டிப்பாக பே பண்ணி ஆகணும். அஜய் பாபு கேஸ் ரீஇன்ஃபோர்ஸ் கிராஜுவிட்டி அஸ் ஏ ஸ்டாச்சுட்டரி ரைட். ஸோ இவர் என்ன பண்ணலாம், கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி கிட்டே கேஸை போட்டு எனக்கு கிராஜுவிட்டி வரணும்னு சொல்லி கேஸ் வந்து ஃபைல் பண்ணலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டடி 6 வந்து பாருங்கள், நாமினேஷன் அண்ட் ஃபேமிலி ரைட்ஸ். ஸோ நாமினேஷன் அண்ட் ஃபேமிலி ரைட்ஸ் இது நம்ம இதுக்கு முந்தின வீடியோவில் இதான் நம்ம பார்த்துருக்கோம். மிஸ்ஸஸ் சியாம் நாமினேட்டட் ஹிஸ் ஃப்ரெண்ட் ரமேஷ் இன் ஃபார்ம் எஃப் வென் ஹி வாஸ் அன்மேரிட் ஓகேங்களா. ஸோ நாமினேஷனாக இவர் வந்து அன்மேரிட் ஓகே. ஸோ இவருக்கு வந்து ஒய்ஃப் கிடையாது, ஃபேமிலி இல்லை. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரோட ஃப்ரெண்டு ரமேஷை நாமினியாக ஃபிக்ஸ் பண்ணுறாரு அண்டர் ஃபார்ம் எஃப். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்ம் வந்து எஃப், நெக்ஸ்ட்டு ஃபார்ம் வந்து ஹச். எஃப் வந்து எப்போ பண்ணுவாங்க, நாமினியை அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு பண்ணுவாங்க. சப்போஸ் அவருக்கு வந்து மேரேஜ் ஆகி ஒரு ஃபேமிலி புதுசாக வந்துருச்சு அப்படின்னா அந்த
அந்த ஃபேமிலி புதுசாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக பழைய நாமினி யார், பழைய நாமினி வந்து வாய்டாக மாறிடுவாங்க. புதுசாக வரக்கூடிய அவங்க ஒய்ஃபை வந்து நாமினியாக இருக்கணும். அது என்ன பண்ணணும், புதுசாக ஒய்ஃப் வந்துட்டாங்க அப்படின்னா 90 டேஸுக்குள்ளே அந்த ஒய்ஃபை ஒரு நாமினியாக ஆக்கணும் அண்டர் ஃபார்ம் ஹச். ஓகேங்களா? ஓகே. ஆஃப்டர் மேரேஜ் ஹி டிட் நாட் அப்டேட் த நாமினேஷன். மேரேஜுக்கு அப்புறம் அந்த ஒய்ஃபை வந்து பார்த்தீங்கன்னா நாமினியை அப்பாயின்ட் பண்ணல, அப்டேட் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ இவங்க 2 பேருக்கு என்ன பிரச்சனையோ, ஸோ நாமினேஷன் வந்து இவர் வந்து அப்டேட் பண்ணவே இல்லை. ஹி டைடு 2 years லேட்டர். அப்டேட் பண்ணவே இல்லை, 2 வருஷத்தில் ஆள் வந்து பார்த்திங்கன்னா மவுத் ஆகிட்டார். ஹிஸ் ஒய்ஃப் கிளைம்டு கிராஜுவிட்டி. ஸோ அவங்க ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவிட்டி வந்து கிளைம் பண்ணுறாங்க. எம்ப்ளாயர் பெய்டு டு ஃப்ரெண்டு பேஸ்ட் அந்த ஓல்டு நாமினேஷன். ஓல்டு நாமினேஷனை பேஸ் பண்ணி எம்ப்ளாயர் வந்து என்ன பண்ணிட்டாரு, அவர் ஃப்ரெண்டு ரமேஷுக்கு வந்து பே பண்ணிட்டாரு. இது வந்து ப்ராப்பர் கிடையாது. ஆக்சுவலாக சியாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி வந்துட்டாங்க அப்படின்னா ஸோ ஃபேமிலியே இல்லை அப்படிங்கிறப்ப இன்னொருத்தர நம்ம நாமினியாக அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். பட் ஒரு ஃபேமிலி வந்து இவர் வந்து மேரேஜ் பண்ணிட்டாரு. ஸோ ஒரு ஃபேமிலி புதுசாக வந்துட்டாங்க அப்படின்னா ஸோ இவர் வந்து என்ன பண்ணணும், அந்த நாமினிங்கிற டீட்டெயில்ஸை ஃபார்ம் ஹச்சில் அவர் வந்து அப்டேட் பண்ணணும் வித்தின் 90 டேஸில். ஓகேங்களா? பட் இவர் வந்து அப்டேட் பண்ணவே இல்லை அப்படின்னா அந்த பழைய நாமினி வந்து பார்த்தீங்கன்னா வாய்டாக மாறிடுவாங்க. புதுசாக அந்த அவங்க ஒய்ஃபு இல்லை அவங்க ஃபேமிலிக்கு மட்டும்தான் அந்த எம்ப்ளாயர் வந்து என்ன பண்ணணும், கிராஜுவிட்டியை பே பண்ணணும். ரமேஷுக்கு பே பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா வாய்டு டிரான்சாக்ஷனாக. ஸோ செக்ஷன் 6(3) வந்து பார்த்தீங்கன்னா நாமினேஷன் இன் ஃபேவர் ஆஃப் நான் ஃபேமிலி பிகம்ஸ் வாய்டு ஒன்ஸ் ஃபேமிலி இஸ் அக்வைர்டு. ஒன்ஸ் அவருக்கு வந்து ஃபேமிலி வந்துட்டாங்க அப்படின்னா பழைய நாமினிக்கு நான் ஃபேமிலி மெம்பர், ஓகே, ஸோ ஃபேமிலி மெம்பர் இல்லாமல் பழைய நாமினிக்கு வந்து நம்ம வந்து பே பண்ணுறோன்னா இட்ஸ் அ வாய்டு டிரான்சாக்ஷன். ஃபார்ம் ஜி படி நம்ம ஃபார்ம் ஹச் இல்லை ஃபார்ம் ஜியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் நாமினேஷன் வந்து 90 டேஸில் நம்ம வந்து பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ மேரேஜ் ஆகி 90 டேஸை என்ன பண்ணியிருக்கணும், ஒரு ஒய்ஃப் வேலை ஃப்ரெஷ் நாமினேஷன் வந்து ஃபைல் பண்ணியிருக்கணும். ஓகே. செக்ஷன் 2(h) படி ஃபேமிலி இன்க்ளூட்ஸ். ஃபேமிலினா யார், ஸ்பௌஸு, அவரோட சில்ட்ரன் அண்ட் டிபெண்டன்ட் பேரண்ட்ஸ் மட்டும் தான் ஃபேமிலின்னு சொல்லி நம்ம எடுத்துக்குவோம். நீங்கள் பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டியோட ஃபஸ்ட்டு இன்ட்ரோ வீடியோலேயே நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஃபேமிலினா யாரெலாம், ஸ்பௌஸு, சில்ட்ரன், டிபெண்டன்ட் பேரண்ட்ஸை, ஸ்பௌஸோட டிபெண்டன்ட் பேரண்ட்ஸை, ஸோ அவங்களையுமே நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு நாமினேஷன் பிகம்ஸ் வாய்டு அப்பான் மேரேஜ் பண்ணதுனால ஃப்ரெண்டை வந்து அடித்து பற்றிட வேண்டியதான். ஸோ மேரேஜ் ஆகிடுச்சு அப்படிங்கிறப்போ பழைய ஃப்ரெண்டு மேலே இவர் நாமினியாக போட்டிருக்காருலா, அது வந்து வாய்டாக மாறிடும். ஒய்ஃபு தான் இப்போ வந்து புது நாமினியாக இருப்பாங்க. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபைல் பண்ணுறாரோ ஃபைல் பண்ணலையோ, பட் அந்த ஒய்ஃபுக்கு தான் என்ன பண்ணியிருக்கணும், கிராஜுவிட்டி வந்து பே பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? எம்ப்ளாயர்ஸ் வுட் ஹேவ் இன்சிஸ்டட் ஆன் ஃப்ரெஷ் நாமினேஷன். எம்ப்ளாயர் வந்து என்ன பண்ணணும், உனக்கு மேரேஜ் ஆகிடுச்சுலப்பா, ஸோ நாமினியை வந்து நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக நாமினேட் பண்ண சொல்லி எம்ப்ளாயர் இவருக்கு இன்சிஸ்ட் பண்ணியிருக்கணும். அப்படி இன்சிஸ்ட் பண்ணாமல் இவர் டெத் ஆனதுக்கப்புறம் ஒய்ஃபுக்கு டெத் ஆனதுக்கப்புறம் ஃப்ரெண்டு ரமேஷ் அந்த பழைய நாமினிக்கு வந்து இவர் பே பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு கிடையாது. ஓகேங்களா? ஸோ இட்ஸ் அ வைட் டிரான்சாக்ஷன். ஸோ எம்ப்ளாயர் வந்து என்ன பண்ணணும், have to pay to his wife after his death. ஓகேங்களா? Gratuity legally belong to wife, payment to friend is invalid, employer liable to pay again to the legal heir. இப்போ எம்ப்ளாயர் வந்து இப்போ ஒன்றுமே இல்லைங்க, என் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயர் கிட்ட போய் எனக்கு கிராஜுவிட்டி வரணும்னு சொல்லி கேட்குறாங்க. எம்ப்ளாயர் வந்து என்ன சொல்கிறாரு, இல்லைங்க நாமினி வந்து அவரோட ஃப்ரெண்டு, ஸோ அவருக்கு நான் பே பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒய்ஃப் வந்து என்ன செய்ய முடியும், ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயர் மேலே ஒரு கேஸ் போட்டு எனக்கு கிராஜுவிட்டி வரணும், 1 லட்ச ரூபா கிராஜுவிட்டி, ஸோ எனக்கு வந்தாகணும்னு சொல்லிட்டு எம்ப்ளாயர் மேலே கேஸ் போட்டு எம்ப்ளாயர் கிட்ட வந்து வாங்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ரமேஷுக்கு இவர் தெரியாமல் பே பண்ணிட்டார்லா, இப்போ இந்த ரமேஷ் கிட்டக்க வந்து யார் வாங்கணும், அது வந்து எம்ப்ளாயரோட பொறுப்புங்க. எம்ப்ளாயர் வந்து கரெக்டாக என்ன பண்ணணும், அவர் ஃப்ரெண்டுக்கு பே பண்ணாமல் ஒய்ஃபு, ஏன்னா ஒய்ஃப் வந்து அவருக்கு தெரியாமலே இருக்க போகுது, எம்ப்ளாயிக்கு மேரேஜ் ஆகிடுச்சுன்னு தெரியாமலே இருக்க போகுது. ஸோ ஒய்ஃபுக்கு தான் அவர் பே பண்ணிக்கணும். இவர் தப்பாக ஃப்ரெண்டுக்கு பே பண்ணிட்டானா அது இவரோட ஃபால்ட்டு. ஸோ ஒய்ஃப் வந்து அவர் ஃப்ரெண்டு சட்டையை பிடிச்சி கேட்கணுங்கிற அவசியம் இல்லை, எம்ப்ளாயர் சட்டையை பிடிச்சி கேட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. எம்ப்ளாயர் அடுத்து ஃபர்தராக ரமேஷ் கிட்டேருந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு கேஸ் ஸ்டடி 7 நம்ம பார்ப்போம். அப்ரூவ்டு கிராஜுவிட்டி ஃபண்ட் அண்ட் எக்ஸம்ஷன். ஓகேவா? ஸோ கிராஜுவிட்டி ஃபண்ட், அப்ரூவ்டு கிராஜுவிட்டி ஃபண்ட் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்டுக்குள்ளே நம்ம வர மாட்டோம். ஓகேவா? XYZ லிமிடெட் ஹேஸ் இஸ் ஓன் கிராஜுவிட்டி ஃபண்ட், ஓன் அப்ரூவ்டு கிராஜுவிட்டி ஃபண்ட் அண்டர் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் செக்ஷன் 2(5). ஓகேவா? ஸோ XYZ லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அப்ரூவ்டு கிராஜுவிட்டி ஃபண்டுக்குள்ளே அப்ளை பண்ணி வச்சுருக்கிறாங்க. இட் அப்ளைட் ஃபார் எக்ஸம்ஷன் ஃப்ரம் த ஆக்ட். ஸோ இந்த ஆக்டுக்குள்ளே இவங்க எக்ஸம்ஷன் வந்து அவைல் பண்ணியிருக்கிறாங்க. லேபர் ஆஃபீஸர் டிமாண்டட் கம்ப்ளைண்ட்ஸ் அண்டர் கிராஜுவிட்டி ஆக்ட் அஸ் வெல். ஸோ லேபர் ஆஃபீஸர் என்ன பண்ணிட்டாரு, நீங்கள் கிராஜுவிட்டி ஆக்டுக்குள்ளேயும் வரணும்னு சொல்லிட்டு
இது பண்ணியிருக்காரு. ஸோ இது ஆக்சுவலாக தப்புங்க. எக்ஸ்யூஎஸ்எல் லிமிடெட் மஸ்ட் கண்டினியூ கம்ப்ளைண்ட்ஸ் அன்டில் எக்ஸாம்ஷன் நோட்டிஃபிகேஷன் கிராண்டட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 4A சப்செக்ஷன் 1 படி சென்ட்ரல் கவர்மெண்ட் மே எக்ஸாம்ட் எம்ப்ளாயர் இஃப் ஃபண்ட் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். ஆல்ரெடி இவர் அப்ரூவ்டு கிராஜுவிட்டி ஃபண்டுக்குள்ளே இருக்காருன்னா இவரை இந்த ஆக்ட்லேருந்து எக்ஸாம்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ தூக்கிடுவாங்க. கண்டிஷன் பெனிஃபிட்ஸ் மஸ்ட் நாட் பி லெஸ் ஃபேவரபிள் தேன் ஸ்டாச்சுட்டரி ஆக்ட். ஸோ இந்த ஆக்டு கீழே வரக்கூடிய எம்ப்ளாய்க்கு வரக்கூடிய பெனிஃபிட் வந்து அப்ரூவ்டு கிராஜுவிட்டி ஃபண்டில் வந்து கம்மியாகிடக்கூடாது. இப்போ நார்மலாக எம்ப்ளாய்க்கு நீங்கள் கிராஜுவிட்டி கொடுக்குறீங்க, பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்டில் நீங்கள் கிராஜுவிட்டி கொடுக்குறீங்க. ஸோ அந்த கேல்குலேஷன் 15/26 இன்ட்டு வேஜஸை நீங்கள் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படியும் அதே கேல்குலேஷன் தான் உங்களுக்கு வரும். ஓகேவா? ஸோ அந்த ஆக்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க 15/26 தான் நம்ம போடுவோம். ஓகேவா? ஸோ அதுக்கு கீழே வந்துடக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. If fund already approved and benefits equal or better, government may grant exemption. Government வந்து இதை exempt பண்ணலாம். Till exemption order issued, employer must follow the act. ஸோ அந்த எக்ஸாம்ஷன் ஆர்டர் இஷ்யூ பண்ணுறதுக்கு வரைக்கும் எம்ப்ளாயர் வந்து பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்டுக்குள்ளே கண்டிப்பாக வந்திருக்கணும். ஓகேண்ணா, இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்ரூவ்டு கிராஜுவிட்டி ஃபண்டுக்குள்ளே வந்துட்டோம். எப்போ வந்திருக்கோம்? 1 April 2025 வந்திருக்கிறோம். ஓகேண்ணா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 30th May 2025 தான் என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸாம்ஷன் வந்து கிராண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆர்டர் ஆஃப் எக்ஸாம்ஷன் எப்போ கொடுத்துருக்காங்க? 35/2025. அன்டில் தேட் இந்த ஒரு மாதம் வரைக்கும், இந்த ஒரு மாதம் கேப்பில் நம்ம எந்த ஆக்டுக்குள்ளே வருவோம்? அப்ரூவ்டு கிராஜுவிட்டி ஃபண்டுக்குள்ளே வர மாட்டோம், பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்டுக்குள்ளே நம்ம வருவோம். ஆஃப்டர் கவர்மெண்ட் எக்ஸாம்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம அப்ரூவ்டு கிராஜுவிட்டி ஃபண்டுக்குள்ளே நம்ம வர முடியும். ஓகேண்ணா, ஓகே. XYZ Limited continue compliance until exemption notified granted by the central government. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பண்ணால் சரி ஓகேப்பா நீ வந்து அப்ரூவ்டு கிராஜுவிட்டி ஃபண்டுக்குள்ளே வந்துட்ட, ஸோ உனக்கு பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டிலேருந்து எக்ஸம்ஷன் தாரோங்கிற ஆர்டரை தருத வரைக்கும், அவங்க அந்த எக்ஸம்ஷன் கொடுக்குற வரைக்கும் இவர் கண்டிப்பாக என்ன பண்ணணும்? பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்டில் என்ன ப்ரொவிஷன் இருக்கோ அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஓகேண்ணா, ஓகே. ஸோ நாங்கள் அப்ரூவ்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஃபண்டுக்குள்ளே வந்துட்டோங்க. ஸோ இதுக்கு நாங்கள் வந்து பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்டு கீழே நாங்கள் எந்த கம்ப்ளைண்ட்ஸும் நாங்கள் ஃபாலோ பண்ண மாட்டோம் அப்படிலாம் சொல்ல முடியாது. அப்ரூவ்ட் கிராஜுவிட்டி ஃபண்டுக்குள்ளே வந்துட்டோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணணும்? சரி ஓகே, இவங்க அப்ரூவ்டு கிராஜுவிட்டி ஃபண்ட் ஏஜிஎஃப்குள்ளே வந்துட்டாங்க, ஸோ ஏஜிஎஃப்குள்ளே வந்துட்டாங்க, ஸோ பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்டை நம்ம எக்ஸம்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆர்டர் அவங்க இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த ஆர்டர் இஷ்யூ பண்ணுற வரைக்கும் நம்ம பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்டை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஆர்டர் எக்ஸம்ஷனை கவர்மெண்ட் எப்போ கொடுக்குறாங்களோ அதுக்கப்புறம் நம்ம அந்த எக்ஸம்ஷனை கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த கேஸில் என்னென்ன ப்ரொவிஷனாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எலிஜிபிலிட்டி அண்ட் கண்டினியூஸ் சர்வீஸை பற்றி செக்ஷன் 2A செக்ஷன் 4(1) பற்றி கேஸ் நம்பர் 4 நம்ம பார்த்துருக்கோம். கேஸ் நம்பர் 2, கேஸ் நம்பர் 1. ஸோ ஒவ்வொரு கேஸ்லையும் என்னென்ன பார்த்துருக்கோங்கிறத சம்மரி இருக்குது. ஓகேங்களா, இதெல்லாம் நீங்கள் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை, ஏன்னா ஒவ்வொரு கேஸ்லையுமே நம்ம மேலே இந்த போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு கேஸ் நம்பர் பக்கத்தில் செக்ஷன் நம்பர் இருக்கலாம், இதை நீங்கள் சைடில் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, இல்லை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ எக்ஸாம் டிப். ஓகே. ஸோ கேஸ்லாவை நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் செக்ஷன் ரெஃபரன்ஸை நீங்கள் போடணும். அதுக்கப்புறம் லீகல் ரீசனிங்னா இந்த செக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அந்த ரீசனிங் எழுதணும். அதுக்கப்புறம் கேஸில் ஃபைனல் கன்க்ளூஷன். இதை விட உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கேஸ் இன்ஃபார்மேஷனை நீங்கள் ஃபஸ்ட்டு போடுங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா லீகல் கம்ப்ளைண்ட்ஸ் ஆர் ப்ரொவிஷன் லிங்க்டு வித் கேஸ். இந்த கேஸில் என்ன லீகல் ப்ரொவிஷன் வந்து கம்ப்ளைண்ட் ஆகிருக்குது. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா அசம்ஷன். இந்த ஹெட்டிங் வந்து ஆப்ஷனல் தான். ஓகே. ஸோ தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம போட்டுக்கலாம். ஒரு சில கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபார்மேஷன் ஏதாச்சும் ஒன்று மிஸ் ஆகிருக்கும். ஆர்டிகல் ஆஃப் அசோசியேஷன் வந்து இதை பற்றி கொடுத்துருக்காங்கன்னா இல்லை சைலண்டாக இருக்கான்னு சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ வி அசியூம் தட் ஆர்டிகல் ஆஃப் அசோசியேஷன் AO இஸ் சைலண்ட், இல்லை வி அசியூம் தட் ஆர்டிகல் ஆஃப் அசோசியேஷன் ஸ்பெசிஃபைஸ் திட் அதை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம அசியூம் பண்ணுறதுக்கு ஒரு ஹெட்டிங் வைக்கலாம். அது ஏதாச்சும் ஒரு கொஸ்டின்லாம் இன்ஃபார்மேஷன் மிஸ் ஆனால் மட்டும் இது போடுவோம். நாலாவது வந்து சொல்யூஷன் ஆர் ஜட்ஜ்மெண்ட். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கேஸ் வந்து ப்ரொசீட் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க கிறிஸ்டல் கிளியராக அழகாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது நீங்கள் பழைய சஜஷன் ஆன்சர்லேயும் இந்த மாதிரி இருந்திருக்காது. நீங்கள் வேறு எந்த ஆத்தர் நோட்ஸ்லையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கேஸ் கொஸ்டின் வந்து இந்த மாதிரி ஹெட்டிங்காக கொடுத்துருக்க மாட்டாங்க.
ஜஸ்ட்டு ஒரே இதாக இருக்கும் ஓகேங்களா, ஒரே பேராகிராஃபாக இல்லை 2-3 பேராகிராஃபாக இருக்கும், பார்க்க நச்சுன்னு இருக்காது. ஸோ இந்த ஹெட்டிங் நீங்கள் போட்டாலுமே உள்ளே எழுதக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்ஸுமே நீங்கள் பாயிண்ட்டாக நீங்கள் எழுதுங்க. ஸோ பார்க்குறப்போ அந்த கேஸ் கொஸ்டினை பார்க்குறப்போ ப்ரெசன்டேஷன் வந்து நீட்டாக இருக்கும் அண்ட் அட் த சேம் டைம் கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் ஓகேவா. ஓகே, ஸோ இந்த பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி அட் 1972 நம்ம ப்ரொவிஷன் ப்ளஸ் கேஸ் எக்ஸாம்பிளோட நம்ம வந்து பார்த்து முடிச்சிச்சு. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் ஃபார் பேமெண்ட் ஃபார் கிராஜுவிட்டி ஆட்டில் எல்லா கேஸ் ஸ்டடி கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் அண்ட் கோர் கேஸ் ஸ்டடி கொஸ்டின் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ A to Z கிறிஸ்டல் கிளியராக பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆட்டை நம்ம முடிச்சாச்சு ஓகேண்ணா. ஓகே, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆட், அதனால தான் நான் இவ்வளோ கேஸ் ஸ்டடிஸ் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்குறேன். ஸோ நீங்கள் வந்து PDF நான் சென்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா PDF-ஐ நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள் ஓகேண்ணா. ஸோ வீடியோ முடிச்சுட்டு அப்படியே சும்மா விட்டுறாதீங்க, இன்றைக்கி வீடியோ பார்க்குறேன் ப்ரோ நாளைக்கு நான் வந்து PDF ரீட் பண்ணுறேன் அப்படிலாம் கிடையாது. இன்றைக்கி நீங்கள் கிளாஸ் வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த PDF-ஐ நீங்கள் உடனே ரீட் பண்ணி பார்த்துடணும் ஓகேண்ணா. ஸோ உடனே நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துடணும். இன்றைக்கி நீங்கள் வீடியோ பார்த்துட்டு நாளைக்கு ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா புதுசாக தெரியும் ஓகேண்ணா. ஸோ வீடியோ பார்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் பிரேக் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த PDF நான் அனுப்பியிருப்போம்லாம் இதை நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துருங்க. ஏன்னா வீடியோ பார்க்குறப்போ உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியராக எல்லாமே புரிஞ்சிடும். பட் ஒன்ஸ் நீங்கள் PDF ரீட் பண்ணுறப்போ தான் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் அப்போ தான் உங்களுக்கு வரும் ஓகேண்ணா. ஸோ அப்படி டவுட்ஸ் வர்றப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பில் இல்லை கால் பண்ணி நீங்கள் கேளுங்க, இல்லை நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் வந்து கேட்குறப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் இன்ட்ராக்டிவாக டிஸ்கஸ் பண்ண மாதிரி இருக்கும் ஓகேண்ணா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம அடுத்த ஆக்டுக்குள்ளே நம்ம என்டர் ஆகும்.